அதே மாதிரி ஒரு ஸ்டடி என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து மோர் தென் 60% விமன்ஸ் வந்து அனிமிக்காக தான் இருக்காங்க. அவங்க ஹீமோகுளோபின் கவுண்ட் வந்து ஹெச்பி கவுண்ட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது வந்து எங்களை கேட்டால் நான் முருங்கைக்கீரை தான் நான் சொல்லுவேன் ஓப்பனாகவே நான். நீங்கள் சொல்கிறீங்க டேட்ஸ் சொல்கிறீங்க. இந்த முருங்கைக்கீரை டேட்ஸ் எந்த அளவுக்கு ஹீமோகுளோபின் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும் மேம் ஜென்ரலாக நேச்சுரல் ஃபுட்டாக பார்க்கும்போது? சம் டைம் அதான் இது இப்போ நம்ம என்னென்னா வி see the ஹீமோகுளோபின் வேல்யூ. இப்போது 10க்கு கீழே இருக்குது 9 எல்லாம் இருக்குன்னா ஓகே, நீங்கள் டயட்டை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்டாக நாட் ஓன்லி முருங்கைக்கீரை பீட்ரூட் ஆப்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய அயன் இருக்குது. பேரிச்சம்பழம், ஃபிக்கு, ஆப்ரிகாட்ஸ். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா லிவர் அண்ட் ஸ்ப்ளீன் அதெல்லாம் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இந்த கடலை உருண்டை அது மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ஜாகரியாஸ் அயன் அண்ட் ஹனி. டேட்ஸை வந்து அப்படியே கொடுத்தா பிடிக்காது. யூ கேன் மேக் சம்திங் அண்ட் கிவ் இட் டு தெம் அந்த மாதிரி. ஸோ ஃபுட் இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுக்கும்போது அயன் கண்டென்ட் வில் பி பெட்டர்.